இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, புனிதர்களுடைய பகுதியில் பிரான்ஸ் தேசத்தை சார்ந்த புனித சாட்டூர்னின் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். தூலுஸ் நகரத்தினுடைய ஆயராக இருந்ததாக இந்த புனித சாட்டூர்னின் அவர்களை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, ஒற்றை தலைவலி மற்றும் வலிப்பு நோய்களுக்கான பாதுகாவலராக இருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் ஒற்றை தலைவலி இருக்கிறதோ அல்லது வலிப்பு நோய் இருக்கிறதோ, இந்த புனித சாட்டூர்னின் அவர்களுடைய பரிந்துரையை நம்ம மன்றாடி ஜெபிக்கிற நேரத்தில் இவருடைய பரிந்துரையால் அந்த நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் பாகானூஸ் என்று சொல்லப்படுகிற புற இனத்து சமயங்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவை அறிவித்து வந்த ஒரு காரணத்தினால் அந்த மத குருமார்கள் இவர் மீது கோபம் கொண்டு இவரை எருதுகளுடைய காலில் கட்டி இவரை கொலை செய்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இவருடைய பரிந்துரையை நாடி இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வாசகம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை நமக்கு உவமையாக சொல்லுகிறார். அதாவது அத்தி மரத்துல தளிர் விடுகிற நேரத்துல கோடை காலம் வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த கால நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுதே அதை கணிக்க தெரிந்த உங்களுக்கு இறைவனுடைய காலம், மீட்பின் காலம் வருகிற பொழுது அதை கணிக்க தெரியாமல் போவது ஏன் அப்படி என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை தான் கேட்கிறார். அதற்கு பிறகு விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் எனது வார்த்தைகள் ஒன்றும் அழியாது அப்படி என்கிற இறை வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். இறைவனுடைய வாக்கு தத்தங்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் இவ்வுலக சோதனைகள், இவ்வுலக துன்பங்கள் நமக்கு நிகழ்கிற நேரத்தில் நம்முடைய மீட்பின் திட்டத்தில் இவைகள் ஒரு பகுதியே, நிறைவு அல்ல அப்படி என்கிற உறுதியோடு வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, 1994 ருவாண்டா தேசத்துல இம்மாக்குலி அப்படி என்கிற ஒரு இளம்பெண் இருக்கிறார். அவரும் அவருடைய குழந்தைகளும் 91 நாட்கள் அவருடைய வீட்டுல அச்சத்திலும் பயத்திலும் ஒரு சின்ன கழிவறைக்குள் பதுங்கியிருந்தார்கள். காரணம், 2 இனங்களுக்கு இடையே ருவாண்டா நாட்டுல மிகப்பெரிய இனக்கலவரம் நடந்தது. அதுல 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த இம்மாக்லி என்கிற இந்த ஒரு பெண்ணும் அவருடைய குழந்தைகளும் 9 பேரும் 91 நாட்கள் அந்த சிறிய கழிவறையில இறைவனுடைய வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் இறைவன் அவர்களை கைவிட மாட்டார், அவர்களை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் காத்திருந்தார்கள். அதற்கு பிறகு இவர்கள் மீட்கப்பட்டு அமெரிக்க தேசத்திற்கு சென்று அங்கே அமெரிக்க நாட்டுல இந்த இம்மாக்லி என்று சொல்லப்படுகிற பெண் ஒரு எழுத்தாளராக உருவெடுத்தார். தன்னுடைய அந்த எழுத்து பணிகளில் இறைவனுடைய வாக்கு தத்தங்கள் தன்னுடைய வாழ்வில் எப்படி நிறைவேறியது, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாமும் காத்திருந்தால் எப்படி இறைவன் நம்மை காப்பார், அதே நேரத்தில் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் புத்தெழுச்சியுடன் எழுந்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையை விதைக்கிற ஒரு பெண்ணாகவும் இந்த இம்மாக்லி என்கிற இந்த எழுத்தாளர் இருக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இவைகளெல்லாம் வருகிற நேரத்துல துவண்டு போய் விடாமல் வாக்களித்த இறைவன், வாக்கு தத்தத்தின் இறைவன் நம்மை எந்நாளும் காத்திடுவார் என்கிற நம்பிக்கையோடு நம்பிக்கையில் இறைவனுடைய கரம் பிடித்து வழிநடந்திட அவருடைய துணையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.